அப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த கள்ளத்தங்கம்லாம் நிறைய வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் வாங்குறதுக்கு அமெரிக்கா ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட உள்ள தங்கத்தெல்லாம் வாங்கி அதை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு கவர்மெண்ட் ஒரு ரேட்டு போட்டு மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அந்த ஸ்கீம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை போல மக்கள்கிட்ட உள்ள புழக்கத்தில் உள்ள கள்ளத்தங்கத்தெல்லாம் வாங்கிட்டு திருப்பி கவர்மெண்ட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் அப்படி வந்தால் தங்கம் குறையுமா சார்? கண்டிப்பா. அது அது ஒரு முயற்சி, நல்ல முயற்சி. அத கவர்மெண்ட் அத வந்து நம்ம கள்ளத்தங்கம்னு சொல்ல முடியாது. எல்லாமே கள்ளத்தங்கம்ன்றது எப்படின்னா, வெளிநாடுகள்ல இருந்து கடத்தி வந்து மறைமுகமா கொண்டு வர தங்கம் தான் கள்ளத்தங்கம். இது வந்து கள்ளத்தங்கம் கிடையாது. இது வேணா இன்னொன்னு சொல்லலாம். கருப்பு பணம்னு சொல்லலாம். கருப்பு பணம் சொல்லி கணக்கில் வராத பணம், அதான் கணக்கில் காட்டாத கருப்பு பணம், கருப்பு தங்கம், கள்ளத்தங்கம். அதான் கணக்கில் காட்டாத நகைகள் இங்கே இருக்கிறது. அதனால வந்து இது வந்து ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் 2 விஷயம் இருக்கு. கள்ளத்தனமான விஷயங்கள், கள்ளத்தனமான இறக்குமதி செய்கிற தங்கம்னா அதுக்கு வந்து 100% தண்டனைகள்லாம் உண்டு. கருப்பு பணம்னா அதுக்கு உண்டான டாக்ஸை கட்டிட்டு நீங்கள் எப்போ வேணாலுமே வந்துடலாம். அந்த கருப்பு பணத்துக்கு வந்து நீங்கள் ஒருத்தர் இருக்காங்க, ஒரு பணம் வச்சுருக்காரு, அது கருப்பு பணமாக இருக்குது, அதற்குரிய வரியை கட்டிட்டு அதை கூட காமிச்சிட்டு நம்பர் 1ல் கொண்டு வந்துடலாம். அது மாதிரி தான். அதனால் அதை நம்ம அதுக்கு எதுக்கு சம்மந்தப்படுத்த முடியாது. பொற்கால அரசாங்கம் தலையிட்டாங்கன்னா நல்ல ஒரு விஷயமா முடியும்.